பேய் கிராமம். நகரத்தை ஒட்டி இருந்தது அந்த கிராமம். ஒரு மாதமாய் அங்கே எதிர்பாராத விதமாய் ஒவ்வொரு நாளும் திக் திக் திகில்கள் அரங்கேறிக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு கணமும் அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஏது நடக்குமோ என்ற அச்சத்தில் கிராம மக்கள் மரண பயத்தில் இருந்தனர். முதலில் அந்த கிராமத்துக்கு 10 போலீசார் காவலுக்கு சென்றனர். பின்னரும் அந்த மர்மம் தொடரத்தான் செய்தது. அடுத்ததாக தெருவுக்கு 10 போலீசார் காவல் காத்தும் கூட அந்த அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இறுதிக்கட்டமாக வீட்டுக்கு வீடு போலீசார் காவலிருந்தும் தினம் தினம் அரங்கேறும் அந்த மர்மத்தின் முடிச்சுகளை அவிழ்க்க முடியவில்லை, கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. இன்ஸ்பெக்டர் துப்புராஜ் துப்பறிவதில் திக்குமுக்காடி போனார். ஒரு மாதமாய் தூக்கம் கெட்டு என்னென்னமோ வழியிலும் புலன் விசாரணை செய்தும் அவரால் இந்த சவாலான கேஸில் ஒரு படி கூட முன் செல்ல முடியவில்லை. விடிய விடிய கிராமத்தை ரவுண்ட் வந்த துப்புராஜ் அதிகாலையில் தான் ஸ்டேஷனுக்கு வந்தார். கண்கள் பவளம் போல் சிவந்திருந்தன. தூக்கம் இமையில் உட்கார்ந்து துப்புராஜியை நித்திரையில் கொஞ்சம் அக்கறை செலுத்த சொல்லியது. அப்படியே டேபிளில் கவிழ்ந்து விட்டார் துப்புராஜ். பதறி அடித்து வந்த கண்ணாயிரம் துப்புராஜியை உலுக்கி, சார் சார், தெற்கு தெருவில் தொடர்ந்தாப்புல 3 வீடுகள் தீப்பற்றி எரியுது சார், தீயணைப்புக்காரங்க தீயை அணைச்சிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லிய கண்ணாயிரம் பிரம்மை பிடித்திருந்தார். தினம் தினம் இந்த செய்தியை கேட்டு கேட்டு துப்புராஜ் உக்கிரத்தின் உச்சத்துக்கே போனார். டென்ஷனில் கொதித்து போனவர், என்னையா இந்த கிராமத்தில் நடக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது, எவனோ ஒருத்தன் என் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான், சும்மா விட மாட்டேன், பார் பிடிச்சு காட்டுறேன் சொல்லியவர் கொதித்து போனார். சரி வாங்க கண்ணாயிரம், ஸ்பாட்டுக்கு போகலாம் என்று துப்புராஜ் சொன்னதும் பின்தொடர்ந்தார் கண்ணாயிரம். அந்த வீடுகள் பாதி எரிந்து சாம்பலாயிருந்தது. அக்கம் பக்கம் வீடுகளில் இருப்பவர்களையும் அந்தந்த வீடுகளுக்கு காவலிருந்த போலீசாரிடம் சந்தேகப்படும்படியான ஆள் நடமாட்டம் இருந்ததா, புதிய மனிதர்கள் யாராவது வந்தார்களா என்று துப்புராஜ் விசாரித்ததில் எல்லோருமே உதட்டை பிதுக்கினர். இப்படி எல்லோருமே தெரியாது என்று சொன்னதை கேட்டு, சே என்னையா மாய மந்திரமாக இருக்குது, ஒரு மாதமாக திடீர்னு வீடுகள் அதுவா தீப்பிடிச்சு எரிகிறது, எவனும் தீ வைக்காம எப்படியா இது சாத்தியம்? தன் நெஞ்சில் இருந்த ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டு கண்ணாயிரத்தை இருந்து விசாரித்து விட்டு வருமாறு சொல்லிவிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பினார். மதியம் கண்ணாயிரம் ஸ்டேஷனுக்கு வந்தவர், சார், ஒரு மாதமாக இந்த கிராமத்தில் வீடுகள் அதுவாக தீப்பிடிச்சு எரிய காரணம் தெரிஞ்சிடுச்சு சார். இந்த ஊர் பூசாரி மேலே பிடாரி அம்மன் ஏறி குறி சொல்லியிருக்கு. இந்த கிராமத்தில் இருப்பவங்க தெய்வ குத்தம் செஞ்சிட்டாங்களாம். அதனால் தான் 48 வகையான பேய் பிசாசுங்க கிராமத்தில் இருக்கிற வீட்டையெல்லாம் மர்மமான முறையில் கொளுத்திக்கிட்டு இருக்காம். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு அந்த பூசாரி சாமி அடிச்சிட்டு இருக்கான் என்ற கண்ணாயிரத்தின் முகத்தில் ஒரு திருப்தி தவழ்ந்தது. இதை கேட்டதும் துப்புராஜ், அப்படியா, அப்போ இது பேய்கள் நடமாடும் கிராமமா? போயா, இந்த விஞ்ஞான யுகத்தில் பேய் பிசாசு என்ற துப்புராஜ் யோசனையில் ஆழ்ந்தார். கண்ணாயிரம் சொன்னதில் ஏதோ பொறி தட்டியது. சற்றென்று சுதாரித்து கொண்டவர், அப்பாடா, இப்பத்தான் சரியான எவிடன்ஸே சிக்கியிருக்கு. இப்போ பாரு, நான் பூசாரிக்கிட்ட பேயாடி எல்லா மர்மத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன், போய் அவனை கூப்பிட்டு வாங்க என்றார். பூசாரி குறி சொன்ன கணத்திலிருந்து கிராம மக்கள் பேய் கிளி பிடித்து திரிந்தனர். இரவு 8 மணி இருக்கும். ஸ்டேஷனுக்கு பூசாரியை அழைத்து வந்தார் கண்ணாயிரம். லக்கபில் பூசாரிக்கு அடி உதை சரமாரியாக விழுந்தது. வலி தாங்க முடியாமல் முணங்கிய பூசாரி, இனியும் விஷயத்தை மறைத்தால் தர்ம அடியில் உயிரே போனாலும் போயிடும் என்று முடிவுக்கு வந்தவர் அந்த விஷயத்தை கக்கினார். பின்னர் துப்புராஜ் துரிதமாக விசாரணையை தொடங்கினார். கண்ணாயிரம் 6 மாதத்துக்கு முன்னால் இந்த கிராமத்தையே
ஒட்டுமெத்த விலைக்கு வாங்கி ஏதோ ஃபேக்டரி கட்ட யாரோ வந்திருந்தாங்களாமே. ஆமாம் சார். வந்தவங்க அடி மாடு விலைக்கு கேட்டால் யார் கொடுப்பாங்க? அதுதான் வந்த வழியே போயிட்டாங்க. அப்படியா என்ற துப்புராஜ் ஃபோனில் அந்த நம்பரை டயல் செய்தார். மறுமுனையில், ஹலோ, மாதேஷ் பேசுகிறேன். மாதேஷ், துப்புராஜ் பேசுகிறேன். சின்ன ப்ராப்ளம் என்றவர் கிராமத்தில் நடந்த சம்பவங்களை சொன்னார். நான் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் என்கின்ற முறையில் சொல்கிறேன். இது திட்டமிட்ட அறிவியல் பூர்வமான மெஜிக் என்ற மாதேஷ் தீப்பிடித்து எரிய வைக்கும் மெத்தடை விவரித்தார். கண்ணாயிரம் ஒரு வழியாய் இந்த கிராமத்தில் வீடுகளை தீப்பிடிக்க வைத்த பேயை கைது பண்ண போறோம் வாங்க என்றார். கண்ணாயிரத்துக்கு எதுவும் புரியவில்லை. குழப்பத்தோடு ஜீப்பில் ஏறினார். 1 மணி நேரத்தில் ஜீப் அந்த பங்களாவில் நின்றது. தடதடவென உள்ளே போன துப்புராஜ், நித்யானந்தம், உங்களை இப்போ கைது பண்ண போறேன், வர்றீங்களா ஸ்டேஷனுக்கு என்றவரிடம். எதுக்கு என்றார். நீங்கள் கேட்ட விலைக்கு அந்த கிராம மக்கள் அவங்கவங்க இடத்தை கொடுக்கல என்பதால் ரொம்ப புத்திசாலித்தனமா சயின்ஸ் டெக்னிக்ஸ் பொஸ்பரஸ் ரசாயன பவுடரை சூடத்துடன் கலந்து சாணத்தில் பெட்ரோல் கலந்து அதை உருட்டி வீடுகள் மீது போட சொல்லியிருக்கீங்க. அந்த ரசாயன கலவை வெயில் படப்பட சூடாகி திடீர்னு தீப்பிடிச்சு எரியும். இப்படி தினம் செய்து அந்த மக்களை பயமுறுத்தி கடைசியாக பூசாரி மூலம் இதெல்லாம் பேயோடு செயல், தெய்வ குத்தம்னு புரளியை விட்டுருக்கீங்க. கடைசியாக மக்கள் பேய்க்கு பயந்து வீட்டையும் இடத்தையும் உங்களிடம் வந்த விலைக்கு கொடுப்பாங்கன்னு திட்டம் போட்டு நல்ல நாடகம் போட்டிருக்கீங்க. ஆக உங்கள் சுயநலத்துக்காக வீட்டை கொளுத்தினதுக்காகத்தான் கைது பண்ணுறேன். போதுமா? இன்னும் உன்னோட பித்தலாட்டத்தை சொல்லவா என்றார் துப்புராஜ். நித்யானந்தம் மௌனமாய் துப்புராஜியை பின்தொடர்ந்தார். அப்பாடா என்று கண்ணாயிரம் பெருமூச்சு விட்டார். துப்புராஜியை பார்த்து சிரித்தபடி.